ஓம் ஸ்ரீ காமாட்சி தேவி கி ஜெய். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. 11வது ஸ்லோகம். ராகச்சந்திர சமான காந்திவதனா நாகாதிராஜஸ்துதா மோகாநாமபி குர்வதி ஸ்புரதுனி நீகாஷவாக் வைபவம். ஸ்ரீகாஞ்சி நகரி விகாரரசிகா शोकापहन्त्री सता एका पुण्य परम्परा पशुपते राकारिणी राजते. राका चंद्र समान कांतिवतना नाकातिराजस्तुता मोकानामपि कुर्वती सुरतुनी नीकाशवाक् वैभवम्. श्रीकाञ्ची नगरी विकाररसिका शोकापहन्त्री सता एका पुण्यपरम्परा पशुपते राकारिणी ராஜத்தே. பசுக்கள் பசுக்கள் யாரு? நாம எல்லாம் பசுக்கள். பதி பரமேஸ்வரன், அதனால தான் அவர் பசுபதி. இப்போ பசுக்கள் இந்த ஜீவாத்மக்களுடைய பதி பரமேஸ்வரன் பரமசிவனுடைய அவர் நல்ல புண்ணிய ஆத்மா. அந்த நல்வினை தொடரானது அது எப்படி இருக்கான்? அவரோட நல்வினை தொடர் யாரு? அம்பாள். அம்பாள் இருந்தா எல்லா இடமே எல்லாமே நல்லது தானே. அது நல்வினை தொடர் எப்படி இருக்கான்னா, வடிவு உடையதாகி நல்ல அழகான வடிவம். அம்பாளுக்கு யாரும் ஒப்புமை சொல்ல முடியுமா? அம்பாள் தான். அப்போ வடி உடையதாகியும் அடுத்தது எப்படி இருக்குங்கிற ராகா சந்திர சமான காந்திவதனா. ராகா சந்திரன், ராகா சந்திரமுகி முத்துசாமி தீட்சிதர் அவரோட கமலாம்பா நவாவரணத்தை சொல்லியிருப்பார். ராகா சந்திரமுகின்னா பூரணமான நிலவு போன்ற முகத்தை உடையவள். அதனால இங்கேயும் ராகா சந்திர சமான காந்திவதனா, ராகா சந்திரனை போல. யாரு? முழுமதி. அந்த பௌர்ணமி சந்திரனை ஒத்த காந்தியோடு விளங்கும் திருமுகத்தை உடையவள். திருமுகம் அது மண்டலம் சொல்ற. திருமுக மண்டலத்தை உடையதாகியும் இன்னும் எப்படி இருக்குங்கிற யாரால சோஸ்திரம் பண்ணப்படுறா? தேவராஜன் இந்திரன். இந்திரனால சோஸ்தரிக்கப்படுவள். எப்படி சொல்ற? நாகாதி ராஜஸ்துதா, தேவராஜனான இந்திரனால சோஸ்திரம் செய்யப்படவள். அடுத்தது மூக்கம் அப்பி, மூக்கம் ஊமை. மூக்கானாமபி குர்வதி, ஊமைகள் அவளுக்கு எப்படி ஒரு இதை கொடுக்கிறான்னு சொல்றாருன்னா, தேவலோகத்து நதி கங்கை. அந்த கங்கையில வெள்ளம் அப்படியே பொழுங்கியதுல எப்படி இருக்கும்? அந்த கங்கையை போன்ற, கங்கையினுடைய வெள்ளத்தை போன்ற எப்படி சொல் வளம் அப்படி பிரவாகமா வருது அப்படின்பா இல்லையா? அவரோட கவித்துவம் எப்படி இருக்கு? வார்த்தை பிரயோகங்கள்லாம் அப்படியே சொல் வளம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்பா. சொல் வளத்தை கொடுப்பதாகவும் அம்பாள் என்ன பண்றாளாம்? சஜ்ஜனங்களோடு துயரங்களை எல்லாம் அழித்து விடுப்பவள். சஜ்ஜனங்கள், சாது ஜனங்கள், நல்ல புண்ணிய ஆத்மாக்கள், புண்ணியம் செய்தவர்கள்,
அவர்களுடைய துயரங்களை எல்லாம் அழித்து விடுவதாகவும் எங்க இருக்கலாம்? ஸ்ரீ காஞ்சி நகரி விகார ரசிகா. காஞ்சி நகரத்துல விகாரம், வாரி விகாரி, விகாரின்னா விளையாட்டு, விகார ரசிகா விளையாட்டு பண்ணுவதில் அவளுக்கு மிகுந்த ஆனந்தம். சொல்லுவா இல்லையா, அவளுக்கு என்ன படைச்சிட்டு நம்மளை ஆட விட்டுருக்கா, விளையாட்டு பார்க்குறா, அவள் வேடிக்கை பார்க்குறா, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டுனா சொல்லுவா, என்னை படைச்சவ விளையாட்டு காட்டுறாளே அப்படின்பா. அவளுக்கு விளையாட்டாதான் படைப்பு, எல்லாமே அவளுக்கு விளையாட்டு. இந்த உலகத்தை படைக்கிறது விளையாட்டு, அவளுக்கு காக்கிறது விளையாட்டுத்தனம் தான். அவள் எப்பேற்பட்டவள்? ஸ்ரீ மகாராத்தி, ஸ்ரீவசிம்ஹாசனேஸ்வரி அவள் அப்பேற்பட்டவள். அப்போ காஞ்சிபுரத்துல இருந்துட்டு அவளுக்கு திருவிளையாடல் செய்வதில் அவ்வளவு ஆனந்தமா. அந்த ஆனந்தத்தை அடைந்து ஒப்பற்றதாக, இதற்கு ஈடு இவள் தான் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒப்பற்றதாக விளங்குகின்றது அப்படின்னா மூககவி சொல்றார். எதனால அப்படின்னா, மூககவிங்கிறது அவர் ஏற்கனவே ஊமையா இருந்து காஞ்சி நகரத்துல அம்பாளோட சன்னதியில் அங்கேயே ரொம்ப நாள் கழிச்சு அம்பாளோட உச்சிஷ்டம் அந்த தாம்பூலம், அந்த தாம்பூலத்தை அவளுக்கு அழிச்சதுனால தன்னை போன்ற ஊமைகளுக்கும் கங்கை வெள்ளம் போல கவிதை எப்படியா தங்கு தடையின்றி பரம பாவனம்னா எப்படி மிகுந்த சொல் வளத்தை உடையதாக, இதற்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பரம பாவனமாக தங்கு தடையின்றி அவர்களுக்கு அப்படி கவித்துவம் வெள்ளமாக மடை திறந்த வெள்ளம் அது போல பெருகுகிறது அப்படின்னு சொல்ற. அப்போ தேவராஜனான இந்திரனால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவள், பூர்ண சந்திரனை போற்றி ஒளி பொருந்திய முகத்தை உடையவள், நல்லவர்களோட துயரங்களை எல்லாம் துடைத்தவள். எப்படி விரைவில், வெகு விரைவில் ஊமைகளுக்கு கூட கங்கா பிரவாகம் போல சொல் வளத்தை அளிக்கக்கூடியவள். அவள் நினைச்சா எதை கொடுக்க மாட்டா, அவளை நினைச்சா எல்லாத்தையுமே அளிக்கக்கூடியவள் அவள். நமக்கு காஞ்சி நகரத்துல அப்படியே இருக்கலாம், எல்லா விதமான லீலைகள், தெய்வ லீலைகள்லாம் பண்ணிட்டு ஆனந்தம் உடையவளாக. எப்படிப்பட்டவள் அவள்? சிவபெருமானுடைய புண்ணியத்தினால அவருக்கு கிடைத்த பொக்கிஷம், அப்பேற்பட்ட பொக்கிஷமாக அவள் இருக்கின்றாள். அதான் மூககவி எப்படி தனக்கு அம்பாள் உச்சிஷ்டத்தை கொடுத்தோன்னு வாய் பூட்டு திறந்து அப்படியே இந்த மூக பச்சசதி எல்லாம் ஆனந்த மடை திறந்த வெள்ளம் போல பாடினாராம். பேர்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும் ஊமைகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்தது 12வது ஸ்லோகம். ஜாதா சீதல சைலத சுக்ருதினாம் திருஷ்யா பரம் தேஹினாம் லோகானாம் க்ஷணமாத்ர சம்ஸ்மரணதக சந்தாப விச்சேதினி ஆச்சர்யம் பவ்கேலனம் விதனுதே நைச்சல்யமாபி பிரதி கம்பாயாஸ்தடசீனி காபி தடினி காருண்ய பாதோமயி. ஜாதா ஷீதல சைலத சுக்ருதினாம் திருஷ்யா பரம் தேஹினாம் லோகானாம் க்ஷணமாத்ர சம்ஸ்மரணதக சந்தாப விச்சேதினி ஆச்சர்யம் பவ்கேலனம் விதனுதே நைச்சல்யமாபி பிரதி கம்பாயாஸ்தடசீனி காபி தடினி காருண்ய பாதோமயி. கருணை வெள்ளம், கருணை வெள்ளத்தையே தன்னுடைய திருமேனியாக கொண்டவள் அம்பள். கடைக்கண் பார்வைப்பட்டாலே பொறும் கருணா கடாட்சிங்கிறான். இங்க அம்பாளோட மேனியே கருணை வெள்ளம். கருணை வெள்ளத்தையே தன்னுடைய திருமேனியாக அம்பாள் கொண்டிருக்கா. அது எப்படி கருணை வெள்ளம்ங்கிற
திருமேனியாக கொண்ட ஒரு ஒப்பற்றது ஒரு ஆறு. அம்பாள் ஆறா சொல்றார். கருணை வெள்ளமான அந்த ஆறு பனிமலை ஹிமவானுடைய பெண்ணாத்தான அவதாரம் பண்றார். அதனால ஹிமவானிடத்தில் உற்பத்தி ஆகும் ஆறுங்கிறதுனால இந்த மாதிரி சொல்றார். நல்ல புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் மனிதர்களுக்கு எல்லாம் மட்டுமே காண கிடைப்பதாக இருக்கக்கூடியவள். உலக மக்களோட தாபங்களை எல்லாம் ஒரு நொடியில போக்கிடுவா. அப்பேற்பட்டவள் உலக மக்களோட தாபங்களை எல்லாம் எப்படி கொடுப்பாளாம்? அவளை அம்மா அப்படின்னு ஒரு நொடி பொழுது மாத்திரம் நினைத்தாலே போரும். அப்பேற்பட்டவள் எல்லா துயரங்களையும் தாபத்திரயங்களை எல்லாம் போக்கக்கூடியவள். அது எப்படி போக்குவாளா? நதி ஆறு மாதிரி ஓட மாட்டாளாம். ஓர் இடத்திலேயே தங்கி அசைவற்று தங்கி இருக்கும் தன்மையை கொண்டதாக மாறி கம்பா நதியோட கரையினோட மேலே எப்படி பல வியப்புறத்தக்க ஆச்சரியமான திருவிளையாடல்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்டவள் காஞ்சி நகரத்துல இருக்காள் அப்படின்னு சொல்றார் அவர். ஆறுனா என்ன செய்யும்? எல்லாம் ஓடி பாயும். ஆறுனா அது கரை, ரெண்டு பக்கமும் கரை இருக்கும். அந்த கரை ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த ஆறு ஓடும். அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுவா? அதுல நீராடும் போது அவளுடைய தாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. இப்போ அம்பாள நதி ஆறா சொன்னார். ஹிமவானிடம் பெருகும் கங்கா நதி அம்பாள். அந்த நம்மளுடைய தாபத்திரயங்களை எல்லாம் போக்குவதற்கு நாம அங்க போய் நீராட வேண்டாமா? காமாட்சி அப்படின்னு மனமுருகி கசிந்து கண்ணீர் மல்கி பக்தி பண்ணினவளுக்கு அம்பாள் காமாட்சி என்ன பண்ணுவாளாம்? அப்படியே நினைத்த மாத்திரத்திலேயே அவளை நினைத்தாலே போரும் தாபங்களை எல்லாம் போக்க வல்லது. ஆனா எப்படி இருக்கும்? அந்த மடுவை போல காஞ்சி நகரத்திலே நிலை பெற்று இருக்கு. அகாத மடு, எல்லா பக்கமும் அணை கட்டி வச்சு நடுவில் அந்த மடுவானது காஞ்சிபுரத்துல அப்படியே ஸ்திரமா இருக்கு. கரை கடந்த வெள்ளம் மாதிரி எங்கேயும் அது பாயாது. அதே இடத்துல ஒரே இடத்துல நின்றுண்டு கம்பா கரையின் மேல அமைதியோடு அற்புதமாக இருக்கின்றது. இதெல்லாம் என்ன அதிசயங்கள்னா அப்படிங்கிறார். அவளை ஆறா சொல்ற. எப்பேற்பட்ட அதிசயம்! பனிமலையில அவதரித்தவள் ஹிமவான் புத்திரி, கருணை வெள்ளத்தையே தன்னுடைய திருமேனியாக கொண்டவள், நல்லவர்களால் மாத்திரமே காணக்கூடியவள், உலக மக்களோட தாபத்தை எல்லாம் ஒரு நொடியில் நீக்க வல்லவள், சம்சார தாபங்களை எல்லாம் எப்படி தாபங்களை எல்லாம் உஷ்ணத்தை எல்லாம் குளிர்ச்சி அடைய செய்யக்கூடியவள். அப்பேற்பட்ட காமாட்சி தேவி மற்றொரு கம்பா நதி போல விந்தைக்குரியதாக ஆச்சரியமான பல லீலைகள் புரிவளாக காஞ்சியில் இருக்கின்றாள். இமயமலையில இருந்து பெருகும் கங்கை நதி நீராடு ஒரு தாபங்களை எல்லாம் நீக்கும். ஆனால் காமாட்சிங்கிற கருணா நதி நினைத்த மாத்திரத்திலேயே தாபங்களை எல்லாம் போக்குகின்றது அப்படின்னு சொல்ற. இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றா, கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுப்பார் சொல்ல போது, கம்பீரா எப்பேற்பட்டவள், ஆழம் காண முடியாதவள், அந்தமில்லாத ஆனந்தமுடையவள், ஆழம் காண முடியாத நீர் தேக்கம், மகாகிருதம், அப்பேற்பட்டவள் எங்க இருக்காளா? காஞ்சி நகரத்துல நிலை பெற்று இருக்கா. நினைத்த மாத்திரத்திலேயே தாபத்திரயங்களை போக்கக்கூடிய கங்கா நதி போல விளங்குகின்றாளா அம்பாள். இந்த கங்கா நதி மாதிரி கம்பா நதி, இந்த கம்பா நதி அப்பேற்பட்ட புண்ணியமான நதிங்கிற. அடுத்தது 13வது ஸ்லோகம். ஐக்கியம் ஏன விரஷ்யதே ஹரதனோ தம் பாவபும் பாவயோ தம் பாவபும் பாவிகே.
ரேகாயத்கசசீனி சேகர தசாம் நைஷாகரி காக்கத்தே. ஐக்கியம் ஏன விரஷ்யதே ஹரதனோ தம்பாவ பும்பாவிகே. ஔனத்யம் முகுரேதி ஏன ச மகான்மேனாசக சானுமானே கம்பாதீரவிகாரிணா ஷைரணாகா சச்சரணயாகா தேனைவ தாவ்யாவயம். ஐக்கியம் ஏன விரஷ்யதே ஹரதனோ தம்பாவ பும்பாவிகே. ரேகாயத்கசசீனி சேகர தசாம் நைஷாகரி ஆக்கத்தே. ஔனத்யம் முகுரேதி ஏன ச மகான்மேனாசக சானுமானே கம்பாதீரவிகாரிணா சச்சரணாகா தேனைவ தாவ்யாவயம். தேஜோமயமான வடிவுடையவள். எந்த தேஜோமயமான வடிவினால் சங்கார மூர்த்தி யாரு? பரமசிவன். காலனையே காலால் எட்டி ஒழித்தவர் கால சம்ஹாரமூர்த்தி. சம்ஹாரமூர்த்தியாகிய பரமசிவனுடைய திருமேனி எப்படி இருக்கும்? ஆண்மையும் பெண்மையும் கலந்தது. ஏன்னா வாம பாகத்துல யார் இருக்கா? அம்பாள். அப்போ ஆண்மை வலபாகம், இடபாகத்துல அம்பாள் இருக்கா. அப்போ ஆண்மையும் பெண்மையும் கலந்து இருப்பதனால அது எப்படி அது ஒன்றாயிடுது இல்லையா? ஒன்றாகிய தன்மை பெற்று விலங்கு பெற்றதோ எந்த வடிவம் காமாட்சி. அந்த வடிவிலே உள்ள கூந்தலின் மீது சந்திரனுடைய கீற்று பிறை எப்படி இருக்கான்? சிரோபூஷணமாகிய திருமுடியோட நிலையை அடைகிறதாம். அது கீற்று பிறையா இருந்தாலும் எப்பொழுதும் அது தேய்வதே இல்லை. சிரோபூஷணம். அது ஏன் சிரோபூஷணம் சொல்றாருன்னா இன்னும் பார்க்கலாம். மேனா யாரு? மேனை. மேனாவோடு துணை யாரு? மேனா ஹிமவான். துணைவன் ஹிமவான் பல கொடுமுடிகளை உடையவன். மலை உச்சி ஒரு இடத்துல பள்ளமா போகும், திருப்பி மேல தூக்கும், திருப்பி பள்ளம் மேல அப்படி வந்துட்டே இருக்கும். அப்போ பல கொடுமுடிகளை உடையவனாக விளங்குகின்றான். பலவாக உயர்ச்சி பெற்று எப்பொழுதும் விளங்குகின்றானோ கம்பா நதி தீரத்தில திருவிளையாடல் புரிகின்ற அந்த தேஜோமயமான காமாட்சி தன்னுடைய வடிவினால அவருடைய வடிவை கண்டாலே போறோம், நாம புகலிடம் உடையவர்களாகி வீடு பெற்றவர்களாவோ அப்படிங்கிற அவளையே சென்று அடைஞ்சிடலாம். தேஜஸ்வரூபிணி காமாட்சி என்ன பண்ணிருக்காரு? ஒரு வீடு மாதிரி வர்ணிச்சிருக்கார். பரமசிவனோட திருமேனி ஆணும் பெண்ணும் கலந்த உருவம். காமாட்சி தனக்குள்ளேயே சிவத்தை காணக்கூடியவள். சிவசக்தியாயுக்தோ அப்படின்னு சொல்றான். அப்போ தனக்குள்ளேயே சிவத்தை காணக்கூடியவள். சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை. போஸ் எப்பேற்பட்டவள் தனக்குள்ளேயே சிவத்தை கொண்டிருக்கிறாள் அம்பாள். தேவியோட கூந்தல் மேல சந்திரன், பிறை சந்திரன் அப்படியே தலைக்கு ஒரு ஆபரணம் மகுடம் மாதிரி அமைஞ்சிருக்கு, சிரோபூஷணம். இதுல அவர் ரெட்டை இதை பொருள்படும்படி போற என்ன அழகா சொல்றார். கஷ அப்படின்னு சொல்றார். கஷ அப்படின்னு சொன்னோம்னா, கசம்னா தலைமயிர். இன்னொன்னு மேற்கூரை. ரெண்டு விதமா பொருட்கொள்ளலாம். அப்போ எத் கச சீனி சேகர தசாம் அப்படிங்கிறார். மேனாதேவி ஹிமவானோட பத்தினி
மேனாதேவியை தன்னோட துணைவியாக கொண்ட அந்த இமயமலை பல கொடுமுடிகளை உடையதாக இருக்கின்றது, உயர்ந்து இருக்கின்றது. இருக்கிறதுலயே பெரிய மலை இமயமலை. இந்த கம்பா நதி தீரத்துல திருவிளையாடல் புரியும் அப்பேற்பட்டவள். அந்த சம்பத்து எப்படி நாமும் வீடு பேரின்பம் அந்த சம்பத்தை அடைந்து வீடு பேரின்பம் என்ற மோட்சத்தை நாமும் அடைவோம் அப்படிங்கிற மூகக்கவி. 14வது ஸ்லோகம் பார்க்கலாம். அஷ்ணோச்சஸ்தனயோ ஸ்ரியா ஸ்ரவணயோகோ பாகோச்ச மூலம் ஸ்பிருசன்னு உத்தம் சேன முகேன ச பிரதிதினம் த்ரிஹ்யன் பயோ ஜன்மனே மாதுர்யேண கிராம் கதேன மிருதுனா ஹம்சாங்கனாம் வேபயன்னு காஞ்சிஷீமி சகாஸ்தி கோபி கவிதா சந்தான பீச்சாங்குரக. அஷ்ணோச்சஸ்தனயோ ஸ்ரியா ஸ்ரவணயோகோ பாகோச்ச மூலம் ஸ்பிருசன்னு உத்தம் சேன முகேன ச பிரதிதினம் த்ரிஹ்யன் பயோ ஜன்மனே மாதுர்யேண கிராம் கதேன மிருதுனாம் ஹம்சாங்கனாம் ஹேபயன்னு காஞ்சிசீமி சகாஸ்தி கோபி கவிதா சந்தான பீஜாங்குராக. பீஜாங்குரம் பீஜம், அந்த விதையிலிருந்து விட்ட அங்குரம் முளை போல. எப்படி அழகா சொல்ற, தடையற்று அப்படி பொங்கி பிரவாகிக்கின்ற அந்த கவிதை எனும் சந்தான விருட்சம். அந்த சந்தான விருட்சத்தோட விதையிலிருந்து முளைத்து எழுந்த ஒரு ஆச்சரியமான முளை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான முளையானது 2 கண்களின் நீட்சியாலும் 2 காதுகளின் அடிப்புறத்தையும் கட்டி பிடித்தும் எட்டி பிடித்து அந்த காதை போய் தொடரலாம். இதுல ஏற்கனவே அழகா சொல்லியிருப்பார் யாரு, ஆதிசங்கர். 50வது ஸ்லோகம். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தைக கஷிகம் கடாட்ச வியாட்சேப பிரமர கலபௌ கர்ணயுகலம். கவிகளோட பாடல்களை பூங்கொத்து, அந்த பூங்கொத்தோட மகரந்தத்தை பருகுவதில் ஆசை வைத்த உன்னுடைய 2 காதுகளையும் விடாமல் இருக்கும் நவரசனங்களையும் அனுபவிக்க ஆசை கொண்ட குட்டி வண்டுகள் போன்ற கடைக்கண்கள். அது எப்படியா காது வரை போய் நீண்டு அது கேட்கறதுக்கு ஆசைப்படுறதாம். இதை பார்த்துட்டு பொறாமைனால அம்பாள் நெற்றியில் இருக்கிற அந்த கண்ணுக்கு கொஞ்சம் சிவப்பு வந்திருக்கோம் அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப அழகா 50வது சௌந்தரியலகரில் 5வது ஸ்லோகத்துல வர்ணனை பண்ணியிருப்பார். அத மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காதுகளின் அடிப்புறத்தை எட்டி பிடித்து 2 கொங்கைகள் ஸ்தனங்கள், அதோட பெருமை எப்பேற்பட்டதுன்னா 2 தோள்களின் அடிப்புறத்தை வரைக்கும் வியாபித்திருக்கான். அதாவது பெண்ணம் பெரிய முலையும் அப்படின்பர் அபிராமிப்பட்ட அப்பேற்பட்ட பெரிய முலைகளை உடையவள், ஸ்தனங்களை உடையவள். அப்பேற்பட்ட 2 கொங்கைகளின் பெருமையாலும் 2 தோள்களின் அடிப்புறத்தையும் வியாபித்து கொண்டு தலை மாலை எது அவளுக்கு சிரோபூஷணம். மாலை பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரனுக்கு பேரு பயோஜன்மா அப்படின்னு சொல்லலாம். பயோன பயம்னா என்னது, பத்திரம் பலம் தோயம் புஷ்பங்கள் பயம் அப்படின்னாலும் தண்ணி. பார்க்கடல் பயோ அப்படின்னா பார்க்கடல்ல ஜென்மா உதித்தவர் யாரு, சந்திரன். பார்க்கடலில் பிறந்தவான சந்திரன் பயோ ஜென்மா. அமிர்தத்தை கடையும் போது அதான்
லக்ஷ்மி தேவிக்கு யாரு சொல்லுவா? சந்திர சகோதரி அப்படின்னு பெயர் லக்ஷ்மி தேவிக்கு. சந்திரன் வரா, லக்ஷ்மி தேவி வரா, அமிர்த கலசம் கொண்டு தன்வந்திரி வர, நிறைய நிறைய ரத்தனங்கள் கிடைச்சது. அதுல உச்சேஸ்வரசு, ஐராவதம், நிறைய பொண்ணு மணி எல்லாம் கிடைச்சதும்பா. அப்பேற்பட்ட இதுலதான் சந்திரனும் தோன்றினார். அதனால பயோஜென்மாவான சந்திரன் திருமுகம், அவனுடைய திருமுகம் யாரு? அம்பாளோட திருமுக மண்டலத்தால. இன்னொன்னு பயோஜென்மா யாரு? தாமரை. நீரிலே பிறந்ததான தாமரையும் இடைவிடாம, அப்படியே இடைவிடாம என்ன பண்றதா பிரதி தினமும். ஆனா என்ன பண்ணோம்? பிறைச்சந்திரனும் அப்படிங்கிற திருமுகமும் மாறாத இளமையும் விகாசத்தையும் பெற்றவையும் பொழுது மலர்ந்திருக்கக்கூடியது அம்பாளோடது. ஆனா சந்திரன் சாயங்காலம் தான் தோன்றும், காலம்பரை பக்கம் சூரியன் விட்டாச்சுன்னா மறந்துடும். தாமரை காலம்பரை சூரியன் வந்தா மலரும், சாயங்காலம் சந்திரன் விட்டாச்சுன்னா கூம்பிக்கிடும். அப்போ சந்திரனும் தாமரையும் பிரதி தினமும் அது வளர்ச்சி தேய்மானம் எல்லாம் கொள்றது. அந்த எந்தவித விகாரத்தையும் அடையாதது, வாட்டத்தையும் இல்லாதவையான, அதனால அப்பேற்பட்ட அந்த முக மண்டலமும் பிரதிதினமும் அது தேயாம எப்பொழுது விகசித்து கொண்டே இருக்கின்றது. சொற்களோட இனிமையினாலும் மெல்லிய நடை, அம்பாளோட நடை ஏற்கனவே பார்த்தோம் பாதார இந்த சதகத்துல. இந்திரனோட ஐராவத நடையை தோற்கடிக்கக்கூடியதான். அப்பேற்பட்ட மென் அடியாள், மெல்லிய, அப்பேற்பட்ட மெல்லிய நடையை உடையவள். அதனால தான் அவள் அண்ணன் கூட அம்பாளோட நடையை பார்த்த உடனே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டோ அதுக்கேருந்து நடை கத்துனதான். அம்பாள் ஆச்சாரியர், அன்னப்பறவைகளுக்கு நடை கற்றுக் கொடுத்ததுல ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவள் அவள். அப்பேற்பட்டவள் எங்க இருக்காளா? அந்த பேடுகளையும் கற்று பழக செய்து கொண்டு காஞ்சிபுர பிரதேசத்துல ஒளி பெற்று அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு மூகக்கவி சொல்ற. இப்போ தடையில்லாம பொங்கி பிரபாகமாக இருக்கின்ற கவிதை அப்படிங்கிற சந்தான மரம், அதோட விதையில் இருந்து முளைத்த விதையான தேவி நீண்ட கண்கள் காதையும் கெட்டி பிடித்து விடுகிறது. சாமுத்திரிகா லட்சணப்படி தோளின் அடிப்புறம் வரை கன விஸ்தீரமான 2 கொங்கைகள். அம்பாளோட இது பார்த்தோம். அபிராமி பற்றி சொல்றோம். முலைகளை ரொம்ப சொல்லியிருப்பா. பெண்ணம் பெரிய முலை, பெரிய ஸ்தலங்களை உடையவள், ஆனாலும் அவள் நித்திய கன்னிம்பா. குமாரன் 2 பேரை பெற்றா கூட அம்பாள் நித்திய கன்னி, பெரிய ஸ்தலங்களை உடையவள். அப்பேற்பட்டவள் காமாட்சி. காஞ்சிபுரத்தில் இருக்கா காமாட்சியா. பார்க்கடலில் பிறந்த சந்திரன் தேவியோட தலையில மாலை போல பிறைச்சந்திரன் வடிவத்தில் இருக்கின்றனா. நீரில் பிறந்த தாமரை பயோஜென்மா. அப்பேற்பட்ட அதை ஒத்த முகமுடையவள் அன்னப்பேடுகளையும் தன்னுடைய நடையினால வெட்கமடைய செய்யக்கூடியவள் அம்பாள். அவளோட எப்படி இருக்காளான்னா நம்மளுடைய சொற்களோட இனிமையாக விளங்குகின்றாள் அம்பாள். காமாட்சி தேவி நம்மளோட சொற்களோட இனிமையாக இருக்கின்றாள். காஞ்சியில சந்திரனுக்கு தேய்வு இருக்கும், வளரும் இருக்கும். ஆனால் தேவியினுடைய தலை அடியான பிறை சந்திரனுக்கு என்றுமே தேய்வு கிடையாது அப்படிங்கிற. தாமரை மாறாத இளமை, அப்படி எப்பவும் மலர்ந்திருக்கும். இப்போ தேவியோட தாமரை பாத நடையில் இருந்தா அன்னங்கள் நடை பழகி கொண்டதுனால நடை வித்தையை தேவி அன்னங்களுக்கு ஆசானாக குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது அவளுடைய அந்த பாதத்தில் அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த நூபுரத்தினோட ஒலி எப்படி ஒளி, அந்த ஒளியும் ஒலியும் அப்படியே உலகம் எங்கும் ஒலிக்கின்றதான். பெயர்பட்டவளாக இருக்கின்றாள் காமாட்சிங்கிறார். 15வது ஸ்லோகம். கண்டம் சாந்திரமசம் வதம் சமனிசம் காஞ்சிபுரே கேலனம் காலாயச்ச விதஸ்கரே தனுருச்சிம் கர்ணே ஜபே லோச்சனே தாருண்யோஷ்ம நகம் பசஸ்தனபரம். கண்டம் சாந்திரமசம்
வதம் சமனிஷம் காஞ்சிபுரே கேலனம் காலாயச்ச விதஸ்கரிம் தனுருச்சிம் கர்ணே ஜபே லோச்சனே தாருண்யோஷ்ம நகம்பசஸ்தனபரம் ஜங்காஸ்பிருசம் குந்தலம் பாக்யம் தேசிக சஞ்சிதம் மம கதா சம்பாதயேதம்பிகே கண்டம் சாந்திரமசம் வதம் சமனிசம் காஞ்சிபுரே கேலனம் காலாயச்ச விதஸ்கரீம் தனுருச்சிம் கர்ணே ஜபே லோச்சனே தாருண்யோஷ்மநகம் பச்சஸ்தனபரம் ஜங்காஸ்பிருசம் குந்தலம் பாக்யம் தேசிக சஞ்சிதம் மம கதா சம்பாதயேதம்பிகே. அம்மா ஜெகதம்பிகையே, தாயே. மூகக்கவி உள்ளத்திலேருந்து அப்படியே உருகி அம்மாவை அழைக்கிறார். காமாட்சிய அப்படியே அம்பாளை சாரூபியத்தை எனக்கு கொடுன்னு மூகக்கவி அம்பாள்கிட்ட வியாசவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட கையேந்தி கேட்கிறார் அம்பாள்கிட்ட சாரூபியத்தை கொடுமான்னு. சாரூபியம் அதுன்னா அம்பாளை மாதிரியே மாறுறது. தானும் அம்பாளை ஒன்னாயிடுவா, அவளை மாதிரியே உருவம் எல்லாமே. இந்த சாரூபியத்தை கேட்கிறவர் இதுல என்ன சொல்றார் பார்ப்போம். ஜகத்திற்கெல்லாம் தாயாகிய அம்பிகையே, கூந்தலில் அவளுடைய என்னதுன்னா கூந்தலில் சூட்டும் தலைமாலை பார்க்க முடியாது சந்திரகலை எப்பொழுதும் இடையராது கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம காஞ்சிபுரத்துல திருவிளையாடல் லீலைகள் பண்ணிட்டே இருக்கலாம் அம்பாள். இடைவிடாம நிகழும் திருவிளையாடலும் கருமை நிறத்து இரும்பு. இரும்பு எப்படி கருப்பா இருக்குமோ அந்த இரும்பினுடைய காந்தியை அபகரிக்கின்ற திருமேனி. அம்பாள் சிலை எப்படி இருக்கு, கருப்பா. கன்னம் கரிய திருமேனி, கன்னம் கரிய திருமேனியும் கொண்டுன்னு அபிராமிப்பட்ட சொல்லுவார். கன்னம் கரிய அப்பேற்பட்ட கருமை நிறத்தை இரும்பினுடைய காந்தியே திருடிக் கொள்கின்ற அபகரிக்கின்ற திருமேனியோட காந்தியும் காதுகள்ல என்ன பண்ணோம். இந்த இவர் சொன்னார் இல்லையா ஆதிசங்கரர், அது மாதிரி 2 காதளவு நீண்ட கண்கள். அது காது கிட்டக்க போய் ஏதோ அப்படியே என்ன சொல்றதா கோல் சொல்றதா. அப்படிப்பட்ட காதுகளிலே போய் மெதுவா அளவலாகுகின்ற கண்கள். என்னன்னா இது போய் காது போய் கண்ணு காது அளவுக்கு நீண்டு போய் காது கிட்டக்க பேசுறதுனால இல்ல காதுல ஒலிக்கின்ற அந்த இதெல்லாம் கேட்பதற்காக கண்ணை ஆசைப்படுவது போல எப்படி வச்சுக்கலாம். அதனால்தான் 3வது கண்ணு அவ்வளவு கோவப்பட்டதுனால சிவப்பா இருக்குங்கிறார். அப்போ எப்பொழுது காதுகளில மெதுவாக போய் அளவலாகுகின்ற கண்கள் 2ம் எவ்வளத்திற்கே உரியவளான காமம். யார் எப்பேற்பட்டவள் காமாட்சி. அந்த காமங்கிற வெம்மையினால கூறியதான பரமேஸ்வருடைய நகங்களையும் மென்மையுடையதாக மழுங்கச் செய்யும். எப்பேற்பட்ட கடினமான ஸ்தனங்கள், பொங்கை தலமும், அப்புறம் முழங்காலுக்கு கீழே இடுப்பளவு கூந்தல் பா. இந்த முழங்காலுக்கு கீழே தொங்குறதா அம்பாளோட கூந்தல். இப்படி பலவாக இருக்கின்றது. என்னுடைய குரு மூர்த்திகளால், என்னுடைய ஆச்சாரியர்களால் தேடி திரட்ட பெற்று என்னுடைய பாகத்திற்கு உரியதான செல்வத்தை நான் எப்பொழுது பெறுவேன், அதாவது உன்னுடைய சாரூபியத்தை நான் எப்பொழுது காண்பேன், எப்பொழுது பெறுவேன் அப்படின்னு மூகக்கவி வேண்டிக்கிறது. இதுல அவளுடைய சொரூபம் வேணும், சாரூபியம். பார்த்துக்கோ, 4 விதமான இது: சாமீபம், சாரூபியம், சாலோகம், சாரூபியம், சாயுஜ்யம். இந்த 4 இதுல சாரூபியத்தை கேட்கிறார். இதுல தாயே அப்படின்னு சாரூபியத்தை போய் யாசிக்கிற மூகக்கவி. சந்திர கலை தலையில் அணிகின்றவள், இரும்போட காந்தியையும் தோற்கடிக்கும் எக்கு நிறத்தவள், இப்படி கன்னம் கரிய திருமேனி, காலளவு ஓடிய கண்கள். எவ்வனம் சொல்வல உடல்ல கொதிக்கிறது அப்படின்பா. எவ்வனத்தோட கொதிப்பால
பரமேஸ்வரனுடைய நகங்களை கூட மழுங்க செய்வதாக பக்குவப்படுத்துகின்ற ஸ்தன பாரங்களை உடையவள், முழங்காலுக்கு கீழ் வரை படிந்த கூந்தலை உடையவள் காமாட்சி தேவி ஸ்ரீவித்யா சுரூபிணியாக காஞ்சியில லீலைகள் இடைவிடாம லீலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அவளை குருவோட அருள் இருந்தால்தான் நம்மளுக்கு அவள் காண கிடைக்கக்கூடியவள். அவளே ஒரு குரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவள், குருவாகவே திகழ்பவள். அந்த குருவை கிடைச்சா போர் நமக்கு. காஞ்சியில அம்பாள் நிகழ்த்தின அந்த திருவிளையாடல் ஏராளம் சொல்லலாம்ன்ற. பொன்மாரி பொழிய வச்சாலாம் அம்பாள். காமனையே கண்ணால் தோற்றுவித்தவள். அதனால தான் காமகோட்டி. அவள் கோடி காமர்களை உருவாக்கியவள். நிலவையே தன்னுடைய மாலையாக தன்னோட முடியில சூடிக்கொண்டவள். ரமாவாணி அப்படின்னு 2 பேரையும் எப்பவும் கண்கள்ல, இரு கண்கள்ல ரமாவும் வாணியும் காலாம். அப்பேற்பட்டவள் யாரு? லக்ஷ்மி சரஸ்வதியும். 2 பக்கமும் காமகோடி, ருத்ரகோடி, புண்ணிய கோடி அப்படின்னு சொல்லிட்டே போலாங்கிற, எழுதிட்டே போலாம். அம்பாளை பத்தி சொல்றதுக்கு ஒரு இதே இல்லை, எல்லையே இல்லை. அதான் வர்ணிக்க முடியாதவள், மனத்தாலும் வாக்கினால் வர்ணிக்க இயலாதவளும் சொன்னார். அப்பேற்பட்டவள் காமாட்சி தேவி குருவாக இருப்பவள். நம்மளை எப்பொழுதும் காப்பாற்றட்டும். நாமளும் அவள் பாதத்தை சென்று சரணடைவோம். தன்னையே அடைந்தவளுக்கு அவள் எதைத்தான் கொடுக்க மாட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவள். இதுல சௌந்தரிய லகரில ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார் 52வது ஸ்லோகத்துல, ததே கர்ணாப்யர்ணம் கருத இவ பஷ்மானி தததி அப்படிங்கிறார். மலையரசனுடைய இமவானுடைய குலப்பொழுதே, உன்னுடைய இந்த கண்கள் 2ம் காதுகள் வரை நீண்டி இருப்பதனால இது எப்படி தோற்றமளிக்கிறதுங்கிறார். இமே நேத்ரா கோத்ரா தரபதி குலோதம் கலிக்கே தவா கர்ணா கிருஷ்ண ஸ்மரச்சர விலாசம் கலையத்தக்க. காதுகள் வரை கண்கள் நீண்டி இருப்பதனால பானங்கள்ல கட்டிய இறகுகளை போன்று இமை மயிர்கள் கொண்டிருக்கான். அப்பேற்பட்ட முப்புறம் எரித்த சிவபெருமானுடைய மனத்தோட சாந்தி ரசத்தையே கலைப்பதை நோக்கமாக கொண்டு காது வரை இழுக்கப்பட்ட மன்மத பானத்தோட திறமையை நடித்து காட்டுகின்றது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார். அம்பாளோடு நேத்திர வர்ணனை சொல்லிட்டே போலாம். அவளை நாமும் சரணடைந்து அந்த சாரூபியத்தை நாமளும் யாசிப்போம் மூவ கவி மாதிரி அம்பாள்கிட்ட. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.